இல்ல நான் இப்போ நம்ம சொல்ற கதையில ஒரு உண்மை இருக்கு அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது தப்பா இருக்கு, கனெக்ட் ஆகல அப்படின்னா நான் மறுபடியும் என்னதான் நம்ம சரி செஞ்சுக்கணும். இல்ல அது அது ரொம்ப கஷ்டமாலாம் நமக்கு தெரியல. இப்ப நம்ம பார்க்குறத நமக்கு உள்ள கேரக்டர்ஸ் என்னவோ நம்ம அதை எடுக்கிறது எனக்கு பெரிய சவாலா இருக்காது. அப்புறம் லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் வர வச்சு அந்த காஸ்டியூம்ஸு, அந்த மேக்கப் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அன்னைக்கு வந்து ஆனா கதை எழுதிட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நெறைய மார்க் போட்டாங்க. நெறைய பேர் அத வந்து பாராட்டுனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு அருமையான ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு அருமையான கதை, ஒரு அருமையான காஸ்டிங், இது இவருடைய முதல் படமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வெப்பம் குளிர் மலை படத்தோடைய இயக்குனர் பாஸ்கர் வேதமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாஸ்கர் வேதமுத்து சார், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. ஸோ உங்களுடைய முதல் முயற்சி, முதல் படம். இந்த படம் ஃபர்ஸ்ட் மூவி எடுத்ததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை உங்களுடைய பேஷனா, இல்லை ஏதாவது மெசேஜ் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லை ஏன் இந்த படம் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? நிறைய லைனப் வச்சுருப்போம். அந்த நிறைய லைனப்பில் நம்ம முதல்ல வரும்பொழுது அது வந்து தான் அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்மளை நம்பி இப்போ பட்ஜெட்டாகவும் சரி ஆர்டிஸ்டாகவும் சரி அப்படி நடக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த கதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவைன்னு நினச்சோம் முதல்ல. ஓகே, சரி இதை சொல்லிடுவோம், இதன் மூலமாக நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா இதுக்கப்புறமா வந்து இன்னுமே அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று இதுதான் இது நமக்கான முயற்சியில் கிடைச்ச ஒரு இடம் இது அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்த நம்ம வந்து அது சரியாக நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும். அதுவும் இந்த கதையும் அதை ஒட்டி இன்றைய தேவையாக இருக்கிறதுனால சரி இதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னால அதை பண்ணாரு. ஓகே. ஸோ இந்த படத்தோட டைட்டில் வெப்பம் குளிர் மலை, அதாவது ஒவ்வொரு சீசன் மாறும் இல்லையா? லைஃப்பும் அதே மாதிரி மாறிட்டே இருக்கும்னு சொல்ல வரீங்களா? எப்படி டைட்டிலுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் ஏன் இந்த டைட்டில் சூஸ்? எல்லா படத்தோடைய கரு இருக்கும்ல, அந்த கருல இருந்து தான் அந்த தலைப்பு. இந்த படத்தோட கருவுக்கும் அந்த தலைப்புக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே. ஆமா. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி மனிதர்கள் இருக்க மாட்டாங்களே. எல்லா எமோஷனல்ஸும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது ஒரு படமும் அதில் சார்ந்த கதாபாத்திரங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறிட்டே இருக்கும். அதனால அதுவும் இதுவும் எல்லாமே இந்த மாதிரி சேர்ந்து ஸோ இந்த படத்துடைய மெயின், அதாவது ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பலுக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ அந்த இல்லை அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, குழந்தை இல்லாத ஒரு டைம்ல வந்து அந்த ஒரு பேரண்ட்ஸை, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ், அதாவது அந்த கப்பலில் வந்து எவ்வளோ பேசுறாங்க, எவ்வளோ ஒரு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டிக்மா ஏன் நம்ம லைஃப்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல? இல்லை அது ஏதோ குழந்தை உள்ளவங்க ஏதோ நம்ம பெரிய நம்ம சாதிச்சிட்டோம் நம்ம அப்படிங்கிற இடத்துல இருந்து அது மற்றவங்களை குறைய பார்க்குறது. நமக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க நடக்காததை நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேற எவனே நடந்திருக்கலாம். சில பேர் குழந்தை வேணாம்னு முடிவு எடுத்துருக்கலாம், இல்லை குழந்தை வேணுங்கிற இடத்துல இல்லாமல் கிடஞ்சிருக்கலாம். அது ஒரு காலம் நடக்கும் பொழுது அதை பற்றி இருக்கணும். நம்ம அதை போய் நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டு நான் செஞ்சுட்டேன் நீ இன்னும் செய்யலையாங்கிறது இருக்குல்ல. ஏன் செய்யணும்? நீங்கள் ஒன்று செஞ்சது நான் ஏன் செய்யணும்? எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு விருப்பம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து தான் இங்கே குறை சொல்லிக்கிட்டு இதுதான் பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன். அந்த குணம் தான் இங்கே வந்து இதில் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணமோ இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி உரிமை இது எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இது வந்து ஏதோ பெரிய ப்ரௌடா நினைச்சுக்கிறது. குழந்தை பெக்கிறது வந்து ஒரு ரொம்ப ப்ரௌட் மூமெண்டா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, எனக்கு வந்து குழந்தை இருக்கு அப்படின்னும் போது அது நான் ஏதோ பெருசா நம்ம சாதனை பண்ண மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சாதனை பண்ண மாதிரி இருந்துக்கிறதுனால தான் நீ இன்னும் பெத்துக்கலையா, நீ பெத்துக்க என்ன நீ அப்படின்னு போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இது தேவைப்படாது. அது அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ். வேணும் வேணாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ். அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. கண்டிப்பா. ஸோ இது ஒரு ஆழமான ஒரு டீப் தாட், ஒரு டீப் கருத்துன்னே சொல்லலாம். இது வந்து அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் அந்த வலி, அந்த அந்த கூட ஃபீல் பண்ணவங்க கூட இருந்தா கூட அந்த வலி வந்து உணர முடியும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலியிலையோ தெரிஞ்சவங்க கூடயோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் இதில் ஒரு டீப் தாட்டாக வந்ததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி நான் பார்க்க மாட்டேன். இப்போ உங்ககிட்ட சந்திச்சிருக்கேன், உங்ககிட்ட உள்ள எமோஷனல்ஸ் என்கிட்ட சொன்னால் தான் எனக்கு புரியும் அப்படிங்கிறது இல்லை.
அது உங்க பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுடைய லைஃப் நடந்து நீங்க பயணம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததா இல்லை உங்களுக்கு? இப்போ அப்படி நான் யாருமே இல்லை நான் எழுதும் பொழுது. ஓகே. இப்போ அதுக்கப்புறமா வந்து என் நண்பர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ அவங்க அதை படிக்கும் பொழுது என்ன என் கதை எழுதி வச்சிட்டியா அப்படி இப்படிங்க தான் நமக்கு வரும். இப்போ ஓகே. யாரெல்லாம் இந்த கதை என்னோட கதைன்னு உரிமை கொண்டாடுறாங்களோ அது அவங்களுடைய கதை தான். கதையை நான் மட்டுமே அப்படிங்கிறது பொறுப்பு இல்லை. அது ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம், இல்லை நம்ம கூட தெரியாத மனிதர்கள் இருப்பாங்க, அவங்கள லைஃப்பில் நடந்திருக்கு நம்ம எடுத்திருப்போம். இது என் கதைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது எல்லாருக்குமானது தான். அது எல்லாருக்குமானது. ஏன்னா என் கதைன்னு எப்படி ஃபீல் பண்ண முடியும்? என் லைஃப்பில் நடந்து நீங்கள் எப்படி காட்டினீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அது உங்கள் கதை தான் அது. ஆனால் கதைக்கு உரிமை கொண்டாடுறதுங்கிறது எனக்கு சரியாக வராது. இன்னொன்று அதே நேரத்தில் பார்த்து பேசி பழகினா தான் அவங்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. அது இல்லாமலே என்னவா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு அந்த சமூகத்தில் அப்படி பயணிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்க சொன்ன விஷயத்திலே வரேன். அதாவது இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஆகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஸோ அவங்களுமே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவோ இல்ல ஏதோ ஒன்று கம்மியா இருக்கு, நம்ம லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட் மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த கப்பல் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. சொசைட்டில இருக்கணும்னா நம்மள அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்படி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி கப்பல்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்லை இப்போ உங்களுக்கு குழந்தை வேணுங்கிறது விருப்பம் இருக்குதாங்கிறது தான் முதல் கேள்வி. அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா அதுலேயே நின்றுக்கங்க. எனக்கு ஏன் நடக்கலை, இதனால நடக்கலையா, இதனால நடக்கலையே இப்படின்னு நீங்கள் நடக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க. நடக்காததுக்கு பற்றியான கேள்விகள் ஏன் உங்ககிட்ட அதிகமாக எழுந்துக்கிட்டே இருக்கு? அதுதான் உங்களுக்கு பெரிய டிப்ரெஷன் ஏற்படுது. எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இதுதான் காரணமோ இல்லை அதுதான் காரணமோ, இவங்க சொன்னாலையோ இவங்க சொன்னாலேன்னு மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு தான் நீங்கள் வலிமை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வலிமை சேர்க்கிறதே இல்லை. இன்னொருத்தவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் வலிமை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் அது பெரிய மன அழுத்தமாக மாறுது. அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் நடக்கணும்னு விருப்பம் இருந்தால் அதை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிட்டில வந்து நிறைய கப்பல்ஸா இருக்கட்டும் இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ உலகம் வந்து மாறுது. அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலி லைஃபோ இல்ல வந்து வெளியில ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஒரு ஒரு ஒர்க் லைஃப்லயே அப்படி பிஸியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு டிப்ரெஷனா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலா தோணல. பட் ரூரல் சைட் நம்ம வந்துட்டோம்னா அது ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த ஒரு வலியா இருக்கட்டும், அந்த ஒரு தாட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அண்ட் உங்க படத்துலயுமே வந்து ரூரல் சீன்ஸ் தான் இருக்கு, ரூரல் ஏரியால தான் எடுத்திருக்கிறீங்க. ஸோ நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணீங்க நீங்க? இல்லை வித்தியாசம் என்னன்னா, இப்போ கிராம சூழல் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் இங்கே என்ன அப்படிங்கிறது. இன்னொன்று பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து வெளி உலகம்லாம் தேவையில்லை. பக்கத்து வீட்டில் நடக்குதோ அதை வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்காக இருந்துச்சுன்னா அது நீங்க டயலாக கூட ஆமாம், அது ஒரு புறணையாக ஒரு மாதம் போகும். பக்கத்து வீட்டில் இன்னொரு நடந்துச்சுன்னா அது ஒரு மாதம் புறணையாக போயிட்டே இருக்கும். இது எங்கே சிக்கல் இருக்கோ அங்கே பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அது ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கும். சிட்டி லைஃப்ங்கிறது ரொம்ப பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அடுத்தவங்க கிட்ட பார்க்க மாட்டாங்கிறதெல்லாம் பொருள் இல்லை. அதோடைய அழுத்தம்ங்கிறது வேறையா இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான்டா அப்படின்னு ஒருத்தவங்க குழந்தை எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஹர்ட் தான். அது இதே வந்து அங்கே வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி குத்தம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர இதை வந்து இங்கே மறுபடியும் தன்னை முன்னிலைப்படுத்தி பெருமை பேசும்போது அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். இது இந்த தன்மை இங்கே தான் இருக்கும். நம்ம சிட்டி பேஸ்டாக அந்த கதை எழுதணுமா இதோடைய வடிவம் வேறையாக தான் இருக்கும். இந்த மனிதர்கள் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொன்று கிராமத்துலேருந்து சொன்னது காரணம் இங்கே சிட்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது பெரும்பான்மையாக இருக்கிறதுனால. இல்லை அப்படி இல்லை, அது கிராமம் வரையும் வந்துருச்சு. நீங்கள் எங்கே போனாலும் அந்த தொந்தரவு இருக்கும்போது அது அங்கேருந்து இதை பற்றி பேசுவோம். அதனால அது இருக்கும். ஒருவேளை நீங்க எடுத்த படம் வந்து இப்போ சிட்டி லைஃப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை சிட்டில இருக்கிற கப்பலுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ கனெக்ட் ஆகலைன்னா என்ன அப்படின்னு நீங்க எனக்கு யோசிச்சீங்களா? இல்லை நான் இப்போ நம்ம சொல்கிற கதையில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது தப்பாக இருக்குது கனெக்ட் ஆகலை அப்படின்னா நான் மறுபடியும் என்ன தான் நம்ம சரி செஞ்சுக்கணும். இப்போ இவங்க வந்து எந்த இடத்துல இது வந்து இவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நம்ம அதை யோசிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப அடுத்தடுத்து அதை சரி செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, அப்போ நம்ம இந்த இடத்துல இன்னும் நம்ம வந்து அது சரியாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துறோம். நம்ம மறுபடியும் அடுத்தடுத்த படங்களை அது சரி செஞ்சுக்கிட்டே வந்துடலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு? ஏன்னா இந்த கதையை பார்த்து இல்லை ட்ரெய்லர் பார்த்தே நிறைய கப்பல்ஸ் வந்து குழந்தை இல்லாத கப்பல்ஸ் வந்து பார்த்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நம்மளுக்கும் இதே மாதிரி தான் நடக்குது, இது படமாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக யாராவது வந்து பேசினாங்களா? ஆமாம், இப்போ கூட ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஓகே.
அவள் வந்து "ஏய் நீ போய் பாரு படத்தை" அப்படின்னு சொன்ன உடனே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டா. "போ நீ அங்கே போனாலும் என்ன ஏதாவது போயிட்டு ஏதாவது சொல்லுவீங்க, வேண்டாம் நான் பார்க்கல" அச்சச்சோ. அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை பாரு, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நான் தான் சொல்கிறேன் போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரை மனசாக தான் போனாங்க. எப்படியும் நம்மளை போய் டார்கெட் பண்ணி ஏதோ காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனால் அவங்க பார்த்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க அவங்க சொல்கிற இடங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம யாருக்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறது தான். இப்போ எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுலாம் இல்லை. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும், அந்த கப்புள்ஸை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தவிர உங்களுக்கான படமானா நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான படம் தான். உங்களுக்கு குழந்தை இருக்கலாம், ஆனால் இல்லாதவங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே இங்கே தொடர்பு தானே, உறவு தானே, அதுவுமே உறவு தானே. அதனால இவங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லாதவங்க உடைய பார்வையும் வேறையா இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எந்த இடத்துல இருந்து அதை சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அடுத்தடுத்து சரி செஞ்சா முடியும். கண்டிப்பா. ஆனா அது ஆக்சுவலி நீங்க எடுத்த ஸ்டோரி லைனே ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா உங்களுக்கு அதுக்கு வந்து கங்க்ராட்ஸ் நான் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு வழி வந்து எல்லாருக்குமே அது உணரணும். அதனால அப்பதான் அதை பத்தி தப்பா பேசாம இருப்பாங்க இந்த உலகத்துல. கண்டிப்பா. ஆமா. ஸோ நீங்க படத்துல வந்து ரூரல் பேக்ரவுண்ட், அந்த லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த ஃபைட்டா இருக்கட்டும், காஸ்டியூம் எல்லாமே பக்கா ரூரலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோ யதார்த்தத்தை அப்படியே அந்த சண்டையாவே தான் இருக்கு. சண்டையா இருந்தாலுமே அப்படியே பிச்சு உதறாங்க சண்டையிலேயே. அந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை காமிச்சிருக்கீங்க. ஸோ ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட்? எவ்வளோ கஷ்டமா இருக்குது? இல்லை, அது அது ரொம்ப கஷ்டமாலாம் நமக்கு தெரியல. இப்போ நம்ம பார்க்குறத நமக்கு உள்ள கேரக்டர்ஸ் என்னவோ நம்ம அதை எடுக்கிறது எனக்கு பெரிய சவாலாக இருக்காது. எது எனக்கு சவாலாக இருக்கும்னா, நான் பார்க்காததை ஒன்று திரும்ப ஒன்று செய்கிறோம்ல, நம்ம ஏற்கனவே இதுதான் சினிமான்னு நம்ம சொல்லி வச்சதுலேருந்து நம்ம ஒன்று செய்கிறோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு அதுதான் வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடும், இல்லைன்னா ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக மாறுவோம். இவ்வளோ விஷயங்கள் அதில் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 எக்ஸ்ட்ரீமும் அதில் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இது சேஃப் பிளே அப்படிங்கிறது இல்லை. இப்போ இதை பற்றி நம்மக்கிட்ட கேள்வி கேட்டோம்னா நமக்கு பதில் தெளிவாக சொல்ல முடியாதுல்ல. இப்போ அங்கன்னா நம்ம மாட்டிப்பேன், நமக்கு தெரியாத இடத்துல நம்ம கொடுக்கலாம், அப்புறம் அதுக்கு மேலே நம்மளை கலாய்ச்சிருவாங்க, ரொம்ப சாதாரணமாக கலாய்ச்சிருவோம். இதுனா நமக்கு இது தெரிஞ்சிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், இதுலேருந்து நம்ம அதை எடுத்துருக்கும்போது அது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தானே அதை சரியாக செய்ய முடியும் நினைப்பேன். ஓகே. ஸோ நீங்களும் நடிச்சிருக்கிறீங்க அண்ட் நிறைய காஸ்ட் அண்ட் கிரூ இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின், எம்எஸ் பாஸ்கர் சார் ரெனவுண்ட் ஆக்டர், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட காஸ்ட் அண்ட் கிரூ பற்றி சொல்லுங்கள். எப்படி ஃபர்ஸ்ட் காஸ்ட் அண்ட் கிரூ எடுத்தீங்க, எவ்வளோ தூரம் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில்? ஸ்கிரிப்ட் வந்து ப்ரொடியூசர் தான் இதோடைய ஹீரோவுமே, ஜெரியன் தான் வருது. நான் ஸ்கிரிப்ட் அவர் படிக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். படிக்க கொடுக்கும்போது அவர் படித்து பார்த்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. திரும்ப மறுபடியும் 3-4 தடவை படித்தார். படித்து பார்த்துட்டு யாரை நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு சில கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக போனோம்னா இந்த கதை இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னால கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்களுமே கதை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய கால் ஷீட்டு பிரச்சனை அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. நம்மளும் இது நான் பண்ணியே ஆகணும், இது ரொம்ப நாளாக தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அப்புறம் இன்னும் வேறையா அது மாறி போயிடும் அது. அதனால சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவரே நான் பண்ணவா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் வந்து நான் ஒரு 12 வருஷமாக நமக்கு 12-15 வருஷமாக அண்ணன் தான் அவர். அதனால வந்து அவரே பண்ணவான்னு கேட்கவும் நம்ம எடுத்த உடனே ப்ரொடியூசர் சொல்கிறாரு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நான் ப்ரொடியூசர், நான் தான் பண்ண போகிறேன், நீ வரியா அப்படிங்கிறதும் அப்படியும் நடக்கலை. அப்படி நடந்துச்சுன்னா அது வேறையாக ஒன்று இருந்திருக்கும். அப்படியும் நடக்கலை. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆர்வம் எனக்கு, அந்த விருப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சும்மா சொல்கிறதோடு இல்லாமல் அதுக்கு மெனக்கெட்டார். அந்த இது எப்படி வேணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், தாடியில் இது எல்லாமே வந்து அது பேசி பேசி அவ்வளோ தூரம் உழைப்பு கொடுத்தாரு. அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணார். பண்ணி என்கிட்ட, ஏன்னா அவர் வந்து நான் பார்த்தது ஃபுல்லாக வந்து பெரிய ஒரு அப்போலோ ஹெச்ஆராக இருந்தார், அந்த மாதிரியான ஒரு ஆள். அப்படியே டோட்டலாக அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து அப்படியே நம்ம திரும்ப ஒரு ரூரல்லேருந்து அதை பேசணுங்கிறபோது எனக்கு நான் பார்த்தது இல்லை அப்படி அவர் என்னவா காட்டியிருக்காரோ அதை தானே நான் பார்த்துருக்கேன். அவர் உள்ளதை நமக்கு பார்க்காதனால நமக்கு அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அந்த மெனக்கடல் அதுதான் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி ஓகே இவ்வளோ விருப்பம் இருக்காரு, நம்ம அப்படி தூக்கி நம்ம ஒன்று சொன்னோம்னா அதையும் புரிஞ்சுக்கிட்டு அது அங்கேருந்து ஒன்று வந்துடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டு எனக்கு இங்கே ரிஹர்சல் பார்க்கும்போது ஒரு 3ஆவது நாளில் எனக்கு அந்த இது வந்துருச்சு.
ஒரு சென்னையில் ஒரு 10 நாள் ரிஹர்சல் பண்ணோம். அதில் 2 நாள் 3 நாள் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து 3ஆவது நாள் ஒரு முக்கியமான சீன் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே மீட்டர் பிடிச்சிட்டாரு, இது போகலாம் அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஊரில் போனோம். ஊரில் போகும்போது இன்னுமே வந்து அந்த ஒரு இது வந்துரும், வைப் வந்துடும்ல, அந்த மக்கள் பார்க்குறாங்க இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே அது வந்து இன்னொன்று அவருக்குள்ளேயும் அந்த பண்ணணுங்கிற அந்த ஆசை இருந்திருக்குல்ல. இருந்தனால அதை நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த கதையும் பிடிச்சனால அதுல இருந்து ஒரு மாதிரி வெளியில வந்துருச்சு. சொல்லுவாங்களே எல்லாருக்குள்ளயும் ஒரு நடிகர் இருப்பாங்க. ஆமா, எல்லாருக்குமே நடிகர். அந்த கதையை நம்ம என்ன சொல்றோமோ அதை பொறுத்து தானே கனெக்ட் ஆச்சுன்னா அதை வெளிப்படுத்த போறாங்க. இல்ல அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு, ஆக்சுவலி ரொம்ப யதார்த்தமா இருக்கு. நீங்க சொல்றப்பதான் தெரியுதோ அப்படியான்ட்டு. ஆமா, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமே. நம்ம இப்படி பார்த்துருக்கோம், நம்ம இப்படி பாக்குறது இருக்குல்ல, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இஸ்மத் பானு அவங்களுமே வந்து எப்படின்னா நிறைய தேடிட்டு இருந்தோம். இன்னொன்று எனக்கு வந்து ஒரு முதல் படம் இங்கே வந்து தமிழ் சினிமான்னு ஒரு ஒரு கேட்டகரியில் ஹீரோயின்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்று இருந்தது. அப்படின்னு இருக்கும்போது கதை அப்படி தேவைப்படலை. ஆனால் நான் ஆரம்பத்தில் வந்து புதுசாக போகிறோம், இப்போ தான் வர்றோம், இவங்க இப்படி எதிர்பார்ப்பாங்க, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 மைண்டாகவே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி போகலாமா இல்லை இப்படி போகலாமா அப்படின்னு. அது ஏன் யோசிச்சேன்னா, திரும்ப மறுபடியும் நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் நம்மக்கிட்ட ஒரு பணம் போடுறாரு, திரும்ப அதை கொடுத்தா தானே இது மாதிரி படங்கள் நிறைய வரும். ஒன்றுமே இல்லாத இடது இல்லைன்னா அப்படி இந்த மாதிரி கதைகள் வரும். அதனால எனக்கு அந்த ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. வியாபாரமாகவும் இருக்கணும், ரொம்பலாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை திரும்ப உங்ககிட்ட பத்திரமா கொடுக்கணும், அதுக்கு மேலே என்ன கிடைச்சாலும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக இது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஹீரோவை புதுசாக வந்துட்டு நான் ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு வேறு தேடிட்டு இருந்தேன். இப்போ இவங்களா உள்ளே வரவும் இப்போ ஹீரோயினை நம்ம மறுபடியும் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் போகலாமா அப்படின்னு அந்த ஒரு யோசனையும் இருந்தது. அப்புறம் அவங்க ஒரு நாள் ஃபோட்டோ எனக்கு நான் பார்த்தேன், எனக்கு அனுப்பியிருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபோட்டோவை பார்க்கும்போது கேரக்டராக எனக்கு வந்து ஆமாம், கேரக்டராக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த டோன் இருக்குது. ஆனால் ஃபோட்டோவில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க. அப்புறம் லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் வர வச்சு அந்த காஸ்டியூம்ஸு அந்த மேக்கப் அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அன்னைக்கு வந்து ஆமாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு யாரும் வேணாம்பா அப்படின்னு அங்கே தான் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட். ஆமாம், அவங்களுமே செம்மையாக பண்ணிடுவாங்க கண்டிப்பா. இந்த அதாவது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். ஏன்னா எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு ஒயிட் ஸ்கின் கேர்ள், அந்த ஒரு கிளாமரஸா இருக்கணும், கண் இப்படித்தான் இருக்கணும், மூக்கு அப்படித்தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காஸ்டிங் பண்ணாம ரொம்ப யதார்த்தமா. ஏன்னா வெள்ளையா இருக்கிறவங்களே இந்த மாதிரி படத்துல கருப்பு பண்ணி காட்டுவாங்க, பிளாக் மேக்கப் போட்டு காட்டுவாங்க, அதுக்கு பிளாக் பொண்ணே எடுத்துக்கலாமே. சோ நீங்க உங்களுக்கு குடோஸ். அது காரணம் தான், மறுபடியும் அவங்க வெள்ளையா பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸு, இந்த கேரக்டருக்குப்பா அப்படின்னு வெள்ளையான பொண்ணு தான் அந்த ஒரு மைண்ட்லாம் உட்காந்துருக்கும். உங்களுக்கு புதுசாக அட்டன் பண்ண மாட்டாங்க, புதுசாக வெள்ளையா ஒரு பொண்ணா கருப்பு போட்டு பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே வெள்ளையார் நடிச்ச பொண்ணா கருப்பு பண்ணுவாங்க. அதான் நானும் சொல்றேன், அது அந்த மாதிரி பண்ணாம நீங்க வந்து கரெக்டான காஸ்டிங் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சார். அதுக்கு வெள்ளையா உள்ள பொண்ணு வச்சு எடுக்க மாட்டேன்னு இல்லை, அந்த மறுபடியும் கதை தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, கலர்ல எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த கதை அப்படி இருக்கிறதுனால இந்த ஸ்கின் டோன் தேவைப்பட்டுச்சு. நாளைக்கு வேற ஒரு படம் ஒன்று, வேற ஒரு கேரக்டர் ஒன்று யோசிக்கிறேன், கொஞ்சம் வெள்ளையான ஒரு பொண்ணு தேவைப்படுதுன்னா அதை நம்ம. அது என்னது வெள்ளையான பொண்ணுன்னா, அது என்ன மாதிரி கேரக்டருக்கு வெள்ளையான பொண்ணு தேவைப்படுவாங்க? இல்லை, வெள்ளையான பொண்ணுன்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து பண்றான்னு வச்சுங்களேன், இந்த தமிழ் வேற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அங்க ஒரு இப்போ ஸ்கின் டோனே இருக்குல்ல, ஸ்கின் டோனே நிலப்பரப்பு தானே முடிவு பண்ணுது. இங்க எடுக்கிற நிலப்பரப்பு தான் இவருடைய தன்மையை முடிவுது. நம்ம வேற ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறோம், அந்த நிலப்பரப்புலயே நான் கருப்பு தான் தூக்கி கொண்டு வருவேன் நான் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு யூரோப் கண்ட்ரில ஒரு கதை நடக்குதுன்னா ஆப்பிரிக்கா பொண்ணை தான் தூக்கி நடிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதனால கலர்ல மேல் உயர்வு தாழ்வுங்கிறது நான் பார்க்கல, அது நிலப்பரப்பு சார்ந்தது, அந்த கதை தான் மறுபடியும் தீர்மானிக்கும். ஓகே, நைஸ் நைஸ். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாட் என்ன? ஒரு இயக்குனர் ஆகணும், ஒரு சினிமால வந்து வரணும், இல்ல நடிக்கணும், இல்ல டைரக்ட் பண்ணணும், இந்த ஒரு தாட் எந்த வயசுல வந்துச்சு உங்களுக்கு? யூஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் யூஜி வந்து பிசிக்ஸ் படிச்சேன். ஓகே, படிச்சு முடிச்சிட்டு 3 வருஷம் கோர்ஸ் 4 வருஷம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அரியரா? ஆமா, அரியர். எவ்வளவு அரியர் உங்களுக்கு? ஒரே ஒரு அரியர் தான். ஒரே ஒரு அரியருக்கு 4 வருஷம் படிச்சீங்களா? ஒரு அரியர், அது ஒரு பல பஞ்சாயத்துகள்ல அந்த ஒரு அரியர் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு வருஷம் போயிருச்சு. அந்த ஒரு வருஷத்துல என்ன பண்றது நமக்கு தெரியும்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொன்னு நம்ம எந்த வேலைக்கு போறது இப்படிதான் யோசிச்சுட்டே இருந்தேன்.
எங்கள் அண்ணன் வந்து நல்லா கதையெல்லாம் எழுதுவான். ம். அப்போ அவன் கதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பேசாமல் நம்மளும் அந்த பக்கம் போயிடுவோமா அப்படின்னு வச்சுருந்தேன். அவன் தான் முதல் தூண்டுகோல். ஓகே. நானே எழுதுவேனா, அவன் பெருசாக ஆர்வம்லாம் காட்டலை. ஆர்வம் காட்டலைன்னா நம்ம அந்த பக்கம் எழுதியிருக்கோம், நம்மளே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கோம், மறுபடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும்ல, ஒரு பொறுப்பாக தான் நான் பார்க்குறேன் அதை. அப்புறம் ஒரு கட்ட இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ வந்து சும்மா டிவி ஓடிட்டு இருக்கும்போது இதுதான் ஷார்ட்டு, இது இப்படி அப்படிங்கிறத சும்மா ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். ம். பேசினா கதை எப்படி எழுதுறதுன்னு கேட்டேன். கதை எழுதுறதுன்னு சொல்லித் தர முடியாது. ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், அது கடைசி கிளைமேக்ஸ் வரையும் இருக்கணும், ம். அவ்வளோதான். மறுபடியும் நான் கதை சொல்லி இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்ல முடியாது. அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது வரப்போகுது, நீ பார்த்து படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி சொல்லிட்டேன். 60 எத்தனை சீன் வேணும்னு கேட்டேன். ஒரு படத்துக்கு 60 சீன் இருந்தால் போதும் அப்படின்னு. சரி ஓகே, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா 60 சீன் எழுதி முடிச்சிட்டேன். ம். முடிச்சு திரும்ப படிக்க முடியல நம்மனாலே. ஆனால் அது 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 அப்போ அந்த கதைக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இன்னும் சில கருத்துக்கெல்லாம் நம்ம வந்து தேவைப்படுது. ம். எழுதிட்டோம், கோர்வையாக எழுதிட்டோம், ஆனால் நீ என்னவா சொல்ல வர அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அது ஒரு அது ஒரு சிந்தனை வளர்ச்சியை தான் ஓகே. பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறது, அதில் தான் அதோடைய தொடர்ச்சி வந்து. ஸோ ம். இடம் அங்கே தான் ஸ்டார்டிங். அவர் சொன்னார், அதுக்கப்புறம் படித்தேன். ஆமாம், ம். முதல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குங்கிறது எனக்கு பெருசாக தெரியாது. ம். எனக்கு எனக்கு மியூசிக் ஒருத்தவங்க போட்டு இது அதான். பண்ணுவாங்க, இது என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாவே தெரியாது, தெரியாது ஒன்றுமே உங்களுக்கு. தெரியாது எனக்கு. ம். ஆனால் கதை எழுதிட்டேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நிறைய மார்க் போட்டாங்க, நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ம். எங்கள் அண்ணனே ரொம்ப இவ்வளோ லைவாக எடுத்துட்டேன் அப்படின்னு, முதல் ஷார்ட் ஃபிலிமே நல்லா இருக்கே ஓ. அப்படின்னு எனக்கு சொன்னபோது, எனக்கு அங்கேருந்து எனக்கு இன்னுமே சரி வந்துடும் போல, பொழைச்சிக்கலாம் ஓகே. அப்படின்னு அங்கே தான் எனக்கே கான்ஃபிடன்ட் வந்தது. அந்த இடம் தான் ஓகே. ஒருவேளை நீங்க இப்போ இயக்குனரா இல்லைன்னா நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு தெரியவே இல்லை. உண்மையில அதான் பதிலாக இருக்கு. நீங்க அதே காலேஜ் படிச்சிட்டு இருந்திருப்பீங்களா ஒருவேளை? அது பண்ண முடியாதுல்ல, விரட்டி விட்டுருவாங்க, அது பண்ண முடியாது. ஓகே. எனக்கு எதுவுமே தெரியலைங்கிற இடத்துல தான் இங்கே வந்திருக்கேன். திரும்ப இதுவும் இல்லைன்னா என்னன்னு மறுபடியும் தெரியாத இடத்துல தான் நிற்பேன். ஓகே. சோ உங்களோட ஃபேவரட் இயக்குனர் யார் நம்ம தமிழ் சினிமால? இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, ம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வெற்றிமாறன் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே. அவருடைய கிராஃப்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் படம் பிடிக்கும், ராம் சார் படங்கள் பிடிக்கும். ம். அது மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் 3 பேர் சொல்லிட்டாரு. ஓகே. அப்படி இல்லை, ஆக்டர் யாரா இருக்காங்களா? ஆக்டர்? மறுபடியும் நம்ம கதையிலிருந்து அந்த கதையை எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்களோ அந்த ஆக்டர் தான் பிடிக்கும். அது படம் மாறுபட்டுட்டே இருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது யாருன்னா அது வேற யாரு. சொல்லுங்க. காலேஜ் காலேஜ் படிக்கும்போது தளபதி தான். தளபதி தான். ஆமா. சோ இப்போ தளபதி மாறிட்டாங்களா? தளபதி மாறிட்டாருன்னா நான் அப்படி சொல்லல நானு. உங்க ஃபேவரட் ஹீரோ தளபதி மாறிட்டாங்களான்னு கேக்குறேன். இல்ல, எனக்கு மறுபடியும் சினிமாக்குன்னு வரும்போது ம். நம்ம மறுபடியும் அந்த கதை அது எப்படி டெலிவரி பண்றாங்க, அது என்ன சொல்ல வராங்க, அது எனக்கு வந்து ஹீரோவோட எனக்கு அது ரொம்ப பிடிக்க கனெக்ட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதுதானே ஹீரோ முன்னிறுத்துது. சோ கேரக்டர் தான் பிடிச்சிருக்குன்றீங்க. ஆமா, ஃபேவரட் ஹீரோயின்? மறுபடியும் இதே பதில் சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல முடியாது. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாரு? ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து உங்களுடைய படம் இஸ்மத் பானு சொல்ல முடியாது நீங்க. ஆமா. உங்களோட ரீசென்ட் டைம்ஸ்ல உங்களோட ஆக்டிங் பார்த்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சரி, ஆல் டைம் ஃபேவரட் ஆக்ட்ரஸே சொல்லிருங்க சார். நான் ரொம்ப உங்களை நோண்டுறேன். உங்க ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர் யாரு? ஆக்ட்ரஸ் யாரு? ஹீரோயின், பிடிச்ச ஹீரோயின் யாரு? நிறைய பேர் பிடிக்கும். என்ன சார் நீங்க? இல்ல, உண்மையிலே நிறைய பேர் பிடிக்கும். அதெல்லாம் என்ன சொல்றது, அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருவேன், நீங்க அதுல இருந்து யாராவது சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லுங்க. த்ரிஷா, நயன்தாரா, சமந்தா. அவ்வளவுதான். த்ரிஷா தான் உங்க ஃபேவரட் ஆக்டர். ஓகே. மற்ற 3 பேரும் பிடிக்கும். நோ ப்ராப்ளம். ஓகே. சோ ரீசெண்டா நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது? எனக்கு பரியன் பெருமாள், நான் எல்லா படமே வந்து ஒரு தடவை தான் நான் பார்ப்பேன். எனக்கு வழி இல்லாம நம்ம எடுத்து படம்னா நான் நிறைய தடவை ஓகே. பார்ப்பேன். ஒரு தடவை தான் நான் பார்ப்பேன். ஆனா அது ஒரு தடவை பார்த்தா ஒரு 4 நாள் எனக்கு அதை பற்றி ஓடிட்டு ஓகே. எனக்கு அப்படி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். பரியன் பெருமாள் அதை பார்த்து ஒரு 2 நாள் தான் எனக்கு பெரிய பாதிப்பு இருந்தது. பெரிய மாணவர்கள். ஐயோ. நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது பையன் கோபமா இருக்கும். போலீஸ்காரங்களாம் பார்த்து உங்களுக்கு ஒரு மக்கள் இல்லை அப்படின்னு அந்த கோபம் வந்துச்சு. ஆனா எல்லா போலீஸாரும் இருக்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு நல்லவங்க
அது அந்த சிஸ்டம் தானே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் தான் மனிதர்கள் பிரச்சனை இல்லை, மனிதர்கள் உள்ள போகிற அந்த சிஸ்டம் வந்து பல விஷயங்கள் உருவாகுது. அப்புறம் நம்ம ஓகே. மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சிஸ்டம் தான் நம்ம விசாரணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ அகெயின் சார் உங்கள் படத்துக்காக வாழ்த்துக்கள். நிறைய பேர் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் சொல்ல வந்த மெசேஜ் இல்லைனாலுமே அதுலேருந்து என்ன அவங்களுக்கு புரியுதோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை எடுத்து அவங்க கேரக்டரில் அதை வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வானவில் டிவி நேயர்கள் கடைசி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. வானவில் நேயர்களுக்கு வணக்கம். படம் வந்து வெப்பம் குளிர்மலை தேட்டருக்கு வந்திருக்கு. போய் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதிலே படம் முடியும் போதே வெப்பம் குளிர்மலை gmail.com மெயில் ஐடி வருது. அதில் கூட உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. அதை படத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுற விஷயத்தை சந்தோஷப்பட்டுருக்கேன், மாற்றிக்க வேண்டிய விஷயத்தை மாற்றிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் வெப்பம் குளிர்மலை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் கம்மிங் ஃபார் த ஷோ டுடே. ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது உங்களுடைய முதல் படத்தினால வெல்கம் டு பாலிவுட். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குளிர் வெப்பம் மலை படத்துடைய இயக்குனர் பாஸ்கர் வேதமுத்து சாருடன் பேசி நிறைய கருத்தான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. It's signing off from Tashvi Subramaniam. Bye bye.